ரம்ஜான் அதுவுமா இப்படித்தான் எனக்கு நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு டே 8. ஒரு வருஷமும் ரம்ஜான் ஆகட்டும் கிறிஸ்மஸ் ஆகட்டும் எப்பவுமே என்னோட கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம நான் கால் பண்ணிடுவேன். பிகாஸ் பிரியாணி நமக்கு மறக்காம கொடுக்கணும்ல அப்படின்னு. இந்த மாதிரி காலும் பண்ணல டெக்ஸ்டும் பண்ணல. கரெக்டா நான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி நமக்காக பாய் வீட்ல இருந்து வந்த பிரியாணி காத்துட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமா எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு நான் எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வீட்டில் இருந்த எல்லா வெஜிடபிளையும் ஒன்று எடுத்து போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் சாட்டே பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக லைட்டாக இந்த பக்கம் ஸ்கிராம்பிள்டு எக், அதாவது 2 வெள்ளைக்கருவும் ஒரு மஞ்சக்கருவும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச சாப்பாடோ இல்லை பிடிச்ச பொருளோ ஏதாவது ஒன்று முன்னாடி இருக்கு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து மதியானம் தான் அப்படின்னா ஜிம்முக்கு வந்தா ஜிம்லயுமே வாசனை வருது. பிரியாணி என்ன விட்டுட்டு யாரோ சாப்பிடுறாங்க. இதற்கெல்லாம் மகிழா மனம் தளர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கு. எப்பவுமே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிட்டு மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே 9ல பார்க்குறேன். ஓகே பாய். மறக்காம ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.